கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற அழகான பாசுரம் இன்றைய தின பாசுரம். பல பேர் தவறாக இந்த பாசுரத்தை கூடாரவல்லி கூடாரவல்லி என்று கூறுவார்கள். கூடாரவல்லி கிடையாது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன். தன்னிடத்திலே கூடாதவர்களை, வேண்டாதவர்களை ஜெயிக்கக்கூடிய கோவிந்தன் என்று பாசுரம் ஆரம்பிக்கின்றது. நேற்றைய தினம் நமக்கு ஞாபகம் இருக்கும், கண்ணனிடத்திலே பலவிதமான பொருட்களை தங்களுடைய திருப்பாவை நோன்புக்காக வாங்கி பெற்ற ஆண்டாள் தாங்கள் கிளம்ப வேண்டும் என்று விஞ்ஞாபனம் செய்ய, கண்ணனும் உங்களுக்கு வேண்டியவற்றை அனைத்தையும் அளித்து விட்டேன், நீங்கள் பாவை நோன்பை நோற்றுக்கொண்டு கிளம்பலாம் என்று சொன்னாராம். உடனே ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள், கண்ணா, நாங்கள் தனியாக போவதாவது உன்னுடைய சம்ஸ்லேஷம், உன்னுடைய கோஷ்டியிலே நீ அன்வயிக்காமல் நாங்கள் எவ்வாறு கிளம்ப முடியும்? அதனால் நீங்களும் எங்களோடு வர வேண்டும் என்று கண்ணனை சேர்த்து கூடியிருந்து குளிர அழைக்கக்கூடிய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். கிருஷ்ணா, உன்னுடைய பெருமை எவ்வாறு இருக்கின்றது தெரியுமா? கூடாரை வெல்லுபவன். உனக்கு வேண்டாதவர்கள் என்று யாராவது இருந்தால், பாகவத விரோதிகள், தேவதைகளை எதிர்ப்பவர்கள், யதா வேதேஷு தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு என்று இந்த வரிசையிலே வேதங்கள், பசுக்கள், தேவதைகள், சாதுக்கள் இவர்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு கூடாதவர்கள். அந்த வரிசையிலே இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன் இவர்களெல்லாம் சேர்ந்து நிற்க, இவர்களை வெல்வதற்காக நீ முறையே வராக, நரசிம்ம, ராம, கிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்திருக்கின்றாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனான நீ கண்ணா ஒருவரிடத்திலே தோற்றும் இருக்கின்றாய். நீ தோற்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? கூடுமவரிடத்திலே தோற்று நிற்கும் கோவிந்தா. அற்புதமான வியாக்கியானம். உன்னுடைய பாகவதோத்தமர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே நீ தோற்று நிற்கக்கூடியவன். மகாபலியை உன்னால் ஜெயிக்க முடியவில்லை, ஏனால் அவன் சர்வத்வத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்தான். அதனால் இன்றும் அவனிடத்திலே நீ கை கட்டி தோற்று அவனுடைய அன்புக்கும் பக்திக்கும் தானத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு நீ நிற்கின்றாய். இதோ கோபிகைகளான எங்களிடத்திலும் நீ கட்டுப்பட்டு நிற்கின்றாய். ஆக பக்திக்கு கட்டுப்பட்டு கூடுபவரிடத்திலே தோற்று நிற்கும் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். உன்னிடத்திலே நாங்கள் வந்தது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே நமக்கு காண்பிக்கக்கூடிய கலியுகத்தருடைய தர்மம். நாம் யாகம் செய்ய வேண்டாம், யஜ்ஞம் செய்ய வேண்டாம், தவம் செய்ய வேண்டாம், பாடிப்பறை கொள்ள வேண்டும். கேசவனை பாடவும் வாயினால் பாடி பல பல பாசுரங்களிலே ஆண்டாள் ஞாபகப்படுத்தியதை நாம் நினைவு கோரும்போது இந்த பாசுரத்திலேயும் விண்ணப்பிக்கின்றாள். நாங்கள் இங்கு வந்தது வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று நாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தால் உன்னுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு உன்னை சரணடைய வந்திருக்கின்றோம். நீ எங்களோடு பாவை நோன்புக்கு வர வேண்டும். அவ்வாறு வந்தாயே ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் இருக்கின்றதே, பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி சன்மானம் என்னவென்று நீ கேட்கலாம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழக்கூடிய பரிசை நாங்கள் அடைவோம். அவ்வாறு இந்த நோன்பானது நோற்கப்பட்டு என்னோடு தாங்கள் வந்தீர்களே ஆனால் மழையானது பெய்யும். மழையானது பெய்தால் நந்தகோபலத்திலே சுபிக்ஷமானது பெருகும். உடனே எங்களையும் உங்களையும் பிரித்து வைத்த கோபர்கள், ஆகா, இந்த ஆண்டாள் தான் நோன்பு நோர்த்தது என்ன, கோபிகைகளுடைய பெருமைதான் என்ன, கண்ணன் தான் தலைமை தாங்கியது என்ன, இருவரும் சேர்ந்து மழையை பெய்வித்தது என்ன என்று உங்களால் எங்களுக்கு நாடு புகழும் பரிசானது கிடைக்கும். ஹனுமானுக்கு ராம பட்டாபிஷேகம் பூர்த்தியானவுடன் நாடு புகழும் பரிசானது அழகாக ஒரு 4 முழம் வேஷ்டியும் ஒரு முத்து மாலையையும் ராமன் சீதையினுடைய கையிலே அளித்து சர்வ காரியத்தையும் நடத்தி வைத்ததற்காக இவனல்லையோ அசாத்திய சாதக சுவாமி என்று சீதையினுடைய கையால் நாடு புகழக்கூடிய பரிசை அவனுக்கு அளித்தாள். அதுபோன்று நீ எங்களுக்கு என்ன அளிக்க வேண்டும் தெரியுமா? ராமன் அளித்தது ஒரு முத்து மாலையையும் 4 முழம் வேஷ்டியையும்,
நீ எங்களுக்கு அணிக்க வேண்டிய நாடு புகழக்கூடிய சன்மானம் சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, எந்தனைய பல்கலனும் யாமணிவோம், அனைத்தையும் நீ அளிக்க வேண்டும். சூடகம், நீ கையிலே அணிந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு தோள்வளை இருக்கின்றதே, அதை எங்களுக்கு நீ அளிக்க வேண்டும். தோள்வளை, சூடகம், பாடகம், காலிலே அணிந்திருக்கக்கூடிய அழகான சலங்கைகள் எங்களுக்கு அளிக்க வேண்டும். செவிப்பூவை எங்களுக்கு நீ தர வேண்டும். எல்லாவற்றையும் அளித்து நீ எங்களோடும் கலந்து கிளம்பி இந்த ஒரு பாவை நோன்பிலே ஆண்டாள் கோஷ்டியாருக்கு தலைமை தாங்கி நீ வர வேண்டும். அது எங்களுக்கு ஒரு நாடு புகழும் பரிசாகவும் சன்மானமாகவும் அமையும். நீ அனுமனுக்கு வஸ்திரத்தையும் முத்துமாலையையும் அளித்ததோடு அல்லாமல் இக்ஷ்வாகு குலதனமான ரங்கநாதனையே விபீஷணனுக்கு நாடு புகழும் பரிசாக ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்பு எத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனிவீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில், சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கத்தெனமெனும் கோயில் தானே. பின்னாடி வந்த வியாக்கியான கர்த்தாக்கள் அனுபவித்தது போல நாடு புகழும் பரிசாக ரங்கநாதனையே விபீஷணனுக்கு அளித்தாய். எங்களுக்கு உன்னையே நாங்கள் கேட்கின்றோம். அர்ச்சாவதார மூர்த்தியை வியாக்கியான கர்த்தாக்கள் வர்ணித்தார்கள். அவதார மூர்த்தியையே ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கின்றாள். எங்களோடு நீ கிளம்பி வர வேண்டும். அவ்வாறு வந்தாயே ஆனால் சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே, எந்தனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு. இரண்டாவது பாசுரத்திலே எந்தெந்த வஸ்துக்களையெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் விட்டாளோ, நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மெய்யிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம் என்று சொல்லவைகளையெல்லாம் இந்த 27வது பாசுரத்திலே ஆண்டாள் ஏற்றுக்கொள்வதுதான் இன்றைய பாசுரத்தினுடைய சிறப்பு. ஆக ஆடையுடுப்போம், புது வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வோம். உன்னுடைய கையினால் நீ திரௌபதிக்கு எவ்வளவோ வஸ்திரங்களை அளித்தால், ஏதாவது ஒரு வஸ்திரத்தை எங்களுக்கு அளித்தால் உன்னுடைய திருக்கைகளால் வாங்கி கொண்டு அதை உடுப்போம். அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார, அந்த சர்க்கரை பொங்கல் அக்கார வடிசல் செய்யக்கூடிய அழகை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே வர்ணித்தது திருப்பாவையினுடைய அழகான அழகு. அந்த நெய் வழிய வழிய முழங்கை வழிவார, அந்த சர்க்கரை பொங்கலை கையிலே எடுக்கும்போது முழங்கை வழிவார வேண்டுமா. இந்த காலத்து வியாக்கியான கர்த்தா ஒருவர் கூறுவார், ஆண்டவன் சுவாமிகள் திருக்குடந்தை திருப்பாவை வியாக்கியானத்திலே கூறினாராம், முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து மூட நெய் பெய்து, ஆண்டாளுடைய காலத்திலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், அதனால் மழை போல் நெய் பெய்தது. இப்போது வியாக்கியான கர்த்தா இருந்தால் நெய் பெய்து என எழுத மாட்டார், மூட நெய் காட்டி என்று எழுதக்கூடிய அளவுக்கு இப்போது திருப்பாவையானது மாறும் என்று ஆண்டவன் சுவாமிகள் வேடிக்கையாக கூறுவாராம். அந்த அளவுக்கு அந்த சர்க்கரை பொங்கலை தயார் செய்து நாம் விநியோகம் செய்து கூடியிருந்து குளிர வேண்டும். சத்சங்கமானது கண்ணா, ஏகஸ்வாத்து நபிஞ்சீதா, ஒருவர் மட்டும் பக்தியிலே ஈடுபட்டு உன்னை அனுபவித்தால் போராது. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம் என்ற ஆதிசங்கரர் கூறியபடி கூடியிருந்து குளிர வேண்டும். எங்களுடைய கோஷ்டியிலே நீ வந்து சேர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்து அவனோய் குளிரச் செய்து கூடியிருக்கக்கூடிய வைபவத்தை அனுபவிக்கக்கூடிய அழகான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற இன்றைய தின பாசுரம்.